நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் கொட்டும் மழையிலும் நனைந்தவாறு ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் நீதிமன்ற உத்தரவால் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கிரிவீதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாக திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பேரில் இருந்த தரைக்கடைகள், தள்ளுவண்டிகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. மேலும் கிரிவீதியில் எந்தவிதமான வாகனமும் செல்லக்கூடாது என நீதிமன்றம் தடை விதித்ததால் பழனி தேவஸ்தான நிர்வாகம் மலை அடிவாரத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகளை அப்புறப்படுத்திவிட்டு பட்டா நிலத்தாரர்களை சிறையில் அடைத்தது போல் கம்பி வேலி அமைத்து தடுத்துவிட்டு அடிவார பகுதிகளில் உள்ள 5 வீதிகளான அருள்ஜோதி வீதி, ஐயம்புள்ளி ரோடு, சந்நிதி ரோடு, இட்டேரி ரோடு, பூங்கா ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு நகராட்சி நிர்வாகத்தினால் சொத்து வரி விதிக்கப்பட்டு அதை முறையாக செலுத்தி வரும் வீடுகள், சமுதாய மடங்கள், வணிக நிறுவனங்களுக்கு தற்பொழுது வரைபடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா என அடிவார பகுதி வாழ் மக்களின் சொத்துக்களுக்கு பழனி நகராட்சியின் மூலம் காலக்கெடு விதித்து நோட்டீஸ் கொடுப்பதும், மேலும் ஆக்கிரமிப்பு என தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து அகற்றப்பட்டு இதனால் அடிவாரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி என் மண் என் உரிமை என்ற மீட்புக்குழு சார்பாக 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பழனி மயில் ரவுண்டாடம் அருகில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொட்டும் மழையிலும் நனைந்தவாறு குடைபிடித்து கொண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பழனி அடிவாரத்தில் அதிகப்படியான கடைகள் அடைக்கப்பட்டு இந்த காரணமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் அதிகரிக்கும் என மீட்புக்குழு சார்பாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி, ஜாதி, மதம் பேதமின்றி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.